ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்டின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் கைஸ். நம்ம 30 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேண்டமாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் பிடிக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிட்டவே வந்துட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ நாம் எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது பாருங்கள். கரெக்டாக நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்குது கைஸ். நம்ம கரெக்டாக திருப்புறோம், ஒரு ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ஆகுது. ஸோ ஹெவி டிராஃபிக் கைஸ். நான் வர வழியே காட்டலாம்னு நினச்சேன். ஸோ நம்மகிட்ட மோட்டோ விளாக் செட்டப் இல்லாதனால நம்மளால் காட்ட முடியல. ஸோ ஓவராக வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது கைஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கருப்பு கலர் சட்டை மட்டும் போட்டுன்னு வராதிங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே உள்ளே இறங்கும். ஆறுன சவுண்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஸோ வெயில்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே ஹீட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஹீட்னால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்னால் கேமராவே ஆன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இந்த கிளிப்பே எடுக்கிறேன். ஸோ வாங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு. நம்ம அந்த இடத்துக்கே போகலாம் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கே வந்துவிட்டோம். ஸோ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர். ஸோ ரகுராம் நகரோ ரகுநகரோ ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சைடு போனோம், அந்த சைடு தான் வழியே. ஸோ நான் உங்களுக்கு அந்த சைடு போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த இந்த சைடும் போய் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சின்னதாக காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏரியாவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இல்லை? ஸோ இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலி போட்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? சின்னதாக தண்ணியெலாம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா அந்த இடத்துல? அப்படியே மேலே பாருங்கள், நல்லா இருக்குது. ஏதோ ஒரு மழைலாம் செதுக்கி வச்ச மாதிரி. ஸோ அந்த இடத்தாண்ட தான் நம்ம போகிறோம். ஸோ சின்ன பசங்க விளாட்ற சவுண்டு கேட்குது. இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா வழி. ஸோ நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டியாச்சு. ஸோ நம்மளால் பைக்கை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை இங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே போகலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம்லாம் நிறைய தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு சேஃப்டியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு தான் சேஃப்டி பண்ணணும். ஸோ எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு வரோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா பொருள் எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாரியா, ஆமாம் அந்த குவாரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, இடமே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது தெரியுதுங்களா? அப்படியே ஒரு சின்ன ஒரு பாதை தான், அப்படியே வளைஞ்சி நம்ம சைடாக நடந்து போகணும். ஸோ நான் பார்த்தேன் கைஸ், இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா துணி துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்படி தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வழியே பயங்கரமாக இல்லை? இப்படி தான் அவங்க போயிருக்கணும். ஆமாம், இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்களா கைஸ் நம்ம சென்னையில் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா தலைவன் ப்ரோ வணக்கம். நம்ம ப்ரோக்கு வணக்கம் சொல்லியாச்சு, நம்ம போகலாம் கைஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சென்னையில் இந்தமாரி கிராமத்தில் மலை சைடு இருக்கிற மாதிரியான ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா மலை தான். மலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குவாரியில் சொல்லுவாங்களே, மலையை நோண்டுவாங்களே, மலையை நோண்டி கல்லில் எடுப்பாங்களே, அந்த ஒரு இடம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கை விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ துணி துவைக்க, அவங்க குளிக்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சின்ன பசங்களும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா கைஸ் பிளேஸு? ஸோ நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மக்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் ஏரியான்னு தான் சொல்லணும். தலை ஏன்டா அப்படி பார்க்குறா? அவனை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது கைஸ். அவன் மேலெல்லாம் பார்த்தீங்களா உனிலாம் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஒட்டும் இல்லை, நாயுருவின்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த நாயுருவி தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், அந்த குவாரி தெரியுதுங்களா உங்களுக்கு தூரத்தில்? இந்த சைடு பாருங்கள், இருங்களேன். இந்த சைடும் ஒரு பாதை ஒன்று போகுது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கும் போக வேண்டியது இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இல்லை? கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பள்ளம். ஸோ இந்த சைடு நடந்து அப்படியே நம்ம போகலாம். அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே நம்ம அந்த பாறையிலே ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் அந்த மரமும். கீழே இடமும் நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ நம்ம சேஃபாக நடக்கிற மாதிரியான ஒரு இடம் தான், சேஃபான ஒரு இடம் தான் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு நம்ம பயப்பட வேணாம். பாருங்கள் பாறைலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சிங்கிள் வீடியோவாக தான் இருக்கும் இது.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கெல்லாம் நான் கட் பண்ணலை, அப்படியே ஒரு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். பாருங்கள் அந்த பாறையில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு மரம், நல்லா இருக்குது பாருங்கள் கைஸ். பா அந்த சைடு ஒரு மலை, இந்த சைடு ஒரு மலை. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வத்திருச்சு. ஸோ இங்கெல்லாம் தண்ணி வந்தால் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் கைஸ், நம்ம ஏதோ தாய்லாந்தில் வந்த மாதிரி இருக்கும். தாய்லாந்து நீ போய்க்கிறேன்னு கேட்டோம்னா இல்லை, இருந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்குறது தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ மலைங்க தானே, அதனால் இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்த வழியாகவே போவோம். வந்த வழியே போயிட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளாட்ற சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டு இருந்தது. அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்களை பார்க்க முடியுது. நம்ம தலைவர்னால் யார், நான் இங்கே தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இங்கே சுற்றுவாங்க போல். ஓகே, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி செய்கிற இடம் ஒன்று பார்த்தேங்க கைஸ். அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வழி இல்லைப்பா போப்பா அப்படி அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் நானும் இந்த சைடு வந்துட்டான். இப்போ தெரியுது பாருங்கள் கைஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா தண்ணி. ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான், எல்லாமே உப்பு தண்ணிலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எதிர்க்கு இருக்குது. நீங்கள் ஹிடன் லேக்குன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடமே பார்த்திங்கன்னா கைஸ் எப்படி இருக்குன்னு, ஏதோ ஒரு இது முள் தோப்புக்குள்ளே அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க கைஸ் இது. பா நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா கைஸ், நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். கீழெல்லாம் குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் மரம் அதெல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்துட்டோம், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா துணிங்களாக கூட துவைப்பாங்க போல். ஆமாம், அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா துணிங்களும் துவைச்சிட்டு இருக்காங்க கைஸ். நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் கிட்டலாம் போக முடியாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே கைஸ், இந்த ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். இந்த சைடு நம்ம போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இடமும் பார்த்திங்களா பயங்கரமாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள் கைஸ், சின்ன ஒரு 3 நாய்ங்க பாருங்கள் விளையாடுது. அந்த சைடு பாருங்கள், பா பயங்கரமாக இருக்குது கைஸ். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, லோக்கல் ஏரியா பசங்க போல். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்தாச்சு, உங்களுக்கு அந்த ஒரு ஹிடன் பிளேஸையும் காட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, எங்கேயும் இல்லை. நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்கவே தான் இருக்குது இந்த மாதிரியான இடங்களும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அந்த ஒரு இடம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ சனிக்கிழமை எடுக்கிற வீடியோ, சனிக்கிழமை நீங்கள் நைட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி இந்த இடத்துக்கு வந்து காமிச்சிட்டு கிளம்பணும்னு நினச்சது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த குவாரிக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ். அங்கே லோக்கல் பசங்களாம் உக்காந்துட்டு இருந்தாங்க, அவங்ககிட்டலாம் நம்ம போய்ட்டு பேச்சு கொடுக்க முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஏரியாவிலேருந்து வந்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அவங்கக்கிட்ட போய்ட்டு சும்மா இந்த கேமரா எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறனாலும் அவங்களுக்கு புரியாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் டென்ஷனாக தான் பேசுவாங்க, அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது பாதி இதுன்னு. ஸோ நான் அதனால தான் அந்த சைடே போகாமல் இந்த சைடு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் பாருங்கள் கைஸ், பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் வராதிங்க, வந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா பார்த்தீங்களா, நானே அங்கே கிட்ட கூட போயிட்டு தூரமாக இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு.